ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் 2 மெம்பர்ஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசியை ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு 10 minutes பிஃபோர் த குக்கிங். அண்ட் தென் இப்போது நம்மளுக்கு ஆனியன்ஸ், ஒரு பிக் சைஸ் ஆனியன், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ், அதே மாதிரி ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ, ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, அண்ட் தென் க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, புதினா, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெஜிடேபிள் பிரியாணி அப்படின்றதுனால பீன்ஸு அண்ட் தென் கேரட்டு இதெல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ குக்கர் நல்லா சூடாகிட்ட பிறகு தேவையான அளவு ஆயில். நான் சின்ஸ் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இதுவே அதிகம் தான். ஸோ அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் நீங்கள் போடுறவங்க போட்டுக்கோங்க, பட் எனக்கு அது பிடிக்காது, ஸோ அதை நான் போடலை. நவ் வி ஆட் சம் ஆனியன்ஸ். ஓகே, இந்த ஆனியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படும், கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டோ இல்லை கல்லுப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தான், மெஷர்மெண்ட்ஸ் இல்லை இஞ்சி பூண்டுக்கு, அதுக்குன்னு ரொம்ப போடாதீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டாமினேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு இன்னமும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. திஸ் இஸ் அண்ட் வெஜ் பிரியாணி, ஸோ நம்ம அதிகமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி 5 minutesக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதிகமாகவும் வேண்டாம், காரம் கொடுத்துரும் கரம் மசாலா. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேறு எல்லாமே போடலாம். ஓகே, இப்போ நம்ம பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். அது கூடவே மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் பச்சை மிளகா வேறு பெருசு பெருசாக போட்டிருக்கேன் ஒன்று. ஸோ போடுறோம் அதுவே. இப்போ நம்ம போட்ட வெஜ்ஜிஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். அதே டைமில் கொத்தமல்லி, புதினாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டு, நான் 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டில் பாதி அளவு நான் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ கர்டு வதங்கின பிறகு நம்ம கர்டு ஆட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அது போட்டு ஒரு 2 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா கலரி விடலாம். ஆஃப்டர் திஸ் தண்ணி ஆட் பண்ணணும். அதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ அந்த 1 கிளாஸ் அரிசியை 10 minutes ஊற வச்சுட்டேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஓகேங்களா? இந்த எந்த கிளாஸ்லேருந்து அளவு எடுத்தீங்களோ அந்த கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 கிளாஸு அண்ட் தென் இதில் ஒரு 1/2 கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். ஸோ செகண்ட் ஆஃப் இது எல்லாமே கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணி குக்கருக்கு மூடிடலாம். இப்போ இது நல்லாவே கொதிச்சுட்டு வருது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும்.
ஸோ அரிசி நல்லா ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு கிளறி குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் 3 விசில்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? ஃப்ளேம் வந்து நான் என்னோட கேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும். ஸோ இதுவே எனக்கு ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக குக்கர் எல்லாமே ப்ரெஷர் எல்லாமே போயிட்ட பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். வாவ், ஸ்மெல்லே நல்லா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கோங்க. ஸோ எனக்கு எவ்வளோ கீ போதும், அதனால ஒரு கீ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டா முடிஞ்சிடுச்சு. டேஸ்டியான வெஜிடேபிள் பிரியாணி ரெடி. இப்போ நீங்கள் வந்து நல்லாவே சர்வ் பண்ணி சாப்பிடலாம். லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபீனிக்ஸ் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.